Assalamu alaikum and hi friends, welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு அவன் இல்லாமல் செய்யக்கூடிய கொஞ்சம் இஃப்தார் ரெசிபீஸ் பார்ப்போம். கடைசி வீடியோவுக்கு ஆதரவாக கமெண்ட் பண்ணினேன் என் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேங்க்ஸ் அலாட், ஜஸாக்கல்லா, நன்றி. எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் வீட்டிலே செஞ்ச ஸ்ரீலங்கன் சரக்குத்தூள் ஓடஸுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் தந்திப்பேன், பார்த்துக்கோங்க. இந்த லேசான மினி பாக்கெட் ஷவர்மா இப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டாக இந்த ஷவர்மா ஃபில்லிங் செஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெயில் கடுகை வெடிக்க விட்டுட்டு சிக்கன் பீசஸாக குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த தண்ணிக்கே இது நல்லா வெந்துடும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க தேவைண்டா. அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டு பச்சை வாசம் போகிறதுக்கு நல்லா வதக்கிக்கணும். அதோட தேவையான அளவு மிளகுத்தூள், கட்டர்தூள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, துண்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தக்காளி சோஸ் சேர்த்து வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு என்ன தேவையோ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெங்காயம், கோவா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கேரட் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்து இப்படி லேசாக வதக்கி விட்டால் போதும், நிறைய வதக்க தேவையில்ல. அதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி போகிற வரைக்கும் வதக்கிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபில்லிங் ரெடி ஆயிரும். அடுத்ததான் இந்த ஷவர்மா பிரெட் செய்கிறதுக்கு ஆட்டா அப்படி இல்லாட்டி மைதா விரும்பினமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் ஈஸ்ட், சீனி, தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இளம் சூடான தண்ணி சேர்த்து இப்போ நான் காட்டுற பதம் வர வரைக்கும் இப்படி பிசைஞ்சிக்கணும். அப்போ அடித்து பிசைய தேவையில்ல, இந்த வெடிப்புகள் இல்லாமல் இப்படி பிசைஞ்சு எடுத்துடணும். மேலால் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இதை மூடி 1-2 மணித்தியாலம் டபுள் சைஸாக பொங்குற வரைக்கும் அப்படியே விட்டுறணும். அதோட நல்ல மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிட்டு சரியாக 1.5 மணித்தியாலத்தில் இப்படி நல்லா டபுள் சைஸாக என்னம்மா பொங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் காட்டுற மாதிரி இந்த ப்ரெட்டை உங்களுக்கு செஞ்சு கேளும். தடிப்பம், பெருசி இதெல்லாம் உங்களோட விரும்பின அளவு செஞ்சு கேளும். கொஞ்சம் மெல்லிஸாக செஞ்சீங்க அப்படின்னா உள்ளுக்கெல்லாம் நல்லா வெந்து வரும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் 2 சைடும் வாரத்துக்கு இப்படி சுட்டு எடுத்துடணும். சுட்டுட்டு கட்டாயமாக ஒரு புடவையால் மூடி வச்சுருங்க. அப்போ அந்த ப்ரெட் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இந்த ஃபில்லிங்க்கு உங்களுக்கு தேவைண்டா கொஞ்சம் மயோனைஸ் சேர்த்துக்கலும். அதுக்கப்புறம் இப்போ நான் காட்டுற மாதிரி கட் பண்ணி உங்களுக்கு ஃபில்லிங் வச்சுக்கலும். நான் மயோனைஸ், அதுக்கப்புறம் தக்காளி சோஸை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதை பூசிட்டு மேலால் ஒரு சலாதையில் துண்டு வச்சுட்டு அதுக்கு மேலே தான் ஃபில்லிங் வச்சுக்கிறேன். உங்களுக்கு விரும்பின மாதிரி இதை செஞ்சுக்கலும். இன்ஷால்லா இந்த ரெசிப்பியை கட்டாயம் முயற்சி செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் லேசான இந்த கஸ்டர்ட் ட்ரிங்க் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நான் பாலில் கொஞ்சம் சீனி தேவையான அளவு கலந்து எடுத்துக்கிறேன். அதோட கொஞ்சம் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க காய்ச்சி எடுத்துடணும். இன்றைக்கி செய்கிற ரெசிபீஸ் அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் மீக்கும், வேணும்னா பார்த்துக்கோங்க. இப்படி நல்லா கொதித்து வரக்கெல்லாம் அதை ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுறணும். நான் இன்றைக்கு கொஞ்சம் இந்த ட்ரிங்க்குக்கு ஜெல்லி செஞ்சு வச்சிருந்தேன். அதோட கொஞ்சம் அன்னாசி பழம் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு விரும்பின பழங்கள் சேர்த்துக்கலாம். அதோட கசகசா கொஞ்சம் ஊற வச்சு அதையும் போட்டு கஸ்டர்ட் நல்லா ஆறுனதுக்கு பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு இப்படி ஊற்றி மேலால் ஜெல்லி பீசஸ் போட்டு சர்வ் பண்ணிடலாம். வேணும் அப்படின்னா சவ்வரிசை நல்லா தண்ணியில் அவிச்சிட்டு அந்த விதைகளை கூட உங்களுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த டேஸ்டியான crepes எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இந்த crepes ஃபில்லிங்க்கு சிக்கனை மேரினேட் பண்ண கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு,
சரக்குத்தூள், மிளகாய்த்தூள், அதோட இஞ்சி பூண்டு விழுதோட நான் கற்பூரவள்ளி இலையும் தட்டி சேர்த்திக்கிறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்து எலுமிச்சை சாறும் சேர்த்துட்டு இன்றைக்கி நான் பிரெஸ்ட் பீசஸ் 2 துண்டு எடுத்துக்கிறேன். இப்படி நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் வச்சாலே போதும். அதுக்கிடையில் இந்த கிரேப்ஸ் பேட்டர் செய்கிறதுக்கு நான் கொஞ்சம் அதுக்கப்புறம் உப்பு, எண்ணெய், கொஞ்சம் பால் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்தெடுத்ததுக்கு போகிறோம் 2 முட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்து பேட்டரை கரைச்சி எடுத்துக்கணும். இதையும் ஒரு 10-15 நிமிஷம் இந்த கன்சிஸ்டன்சியில் அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுறணும். அதுக்கிடையில் மேரினேட் பண்ணி வச்சுருந்த இந்த சிக்கன் பீசஸை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இப்படி க்ரில் பண்ணி எடுக்கலாம். எண்ணெய் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. 2 பக்கமும் நல்ல ஒரு கலர் வந்ததுக்கு பிறகு இப்போ நான் காட்டுற மாதிரி கட் பண்ணி உங்களுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் சிக்கன் ரோஸ்ட் பண்ணினா அதே பேனில் தேவையான வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கு கொஞ்சம் கேரட், வெங்காயம், கோவா, அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் சேர்த்திக்கிறேன். அதோட கொஞ்சம் வினாக்கிரி, சோயா சாஸ், தக்காளி சாஸ் விரும்பின அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு லேசாக வதங்கினதுக்கு பிறகு நாங்கள் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுக்கிற சிக்கன் பீசஸை போட்டு அந்த தண்ணி தன்மை நல்லா வத்துற வரைக்கும் இப்படி வதக்கி எடுத்துக்கணும். மரக்கறி மிச்சம் வேகப்படாது. அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு இந்த தோசையை நாங்கள் வந்துட்டு ஊற்றி எடுத்துடணும். பேனுக்கு கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நல்லா மெல்லிசாவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களோட கிரேப்ஸ் வந்துட்டு வெடிக்காமல் நல்லா அழகாக சுற்றி எடுக்கலும். மைக்கு 2 பக்கமும் நல்ல ஒரு கலர் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இறக்கி வச்சிடலாம். எல்லா ரொட்டியையும் நீங்கள் வந்துட்டு இப்படியே செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நான் காட்டுற மாதிரி உங்களுக்கு இந்த கிரேப்ஸ் வந்துட்டு மடிச்சுக்கலும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு விரும்பின மாதிரி இதை மடிச்சுக்கலும். நான் வீட்டிலே செஞ்ச மொசரல்லா சீஸ் வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா முக்கோண சீஸ், அப்படி இல்லாட்டி மயோனைஸ் கூட வைக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் தடவின பேனில் வச்சு 2 பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். மேலால் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த ரெசிபி வந்துட்டு நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இன்ஷா அல்லாஹ் 7 மண்டா முயற்சி செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக இந்த அரபிக் லுக்கைமத் ரெசிபி எப்படி செய்கிறான்னு பார்ப்போம். தேவையான அளவு ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. அது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் சீனி, அதோட இளம் சூடான தண்ணி எல்லாத்தையும் கலந்து 10 நிமிஷம் ஈஸ்ட்டை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு கொஞ்சம் இருங்குமா கோன்ஃப்ளா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட நான் இந்த காட்டாமல் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி மைதா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பால்மா சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ நான் காட்டுற இந்த பதம் வர வரைக்கும் நல்லா அடித்து இப்படி பிசைஞ்சு எடுத்துடணும். அதுக்கு பிறகு அதை மூடி ஒரு ஹவர் அப்படியே நல்லா டபுள் சைஸாக பொங்குற வரைக்கும் விட்டுட்டு இந்த லுக்கைமத்துக்கு வந்துட்டு சுகர் சிரப் செய்கிறதுக்கு கொஞ்சம் சீனி, அதோட தண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்து 2 ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் கொதிச்சியும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறணும். அப்போ சரியான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அதோட கடைசியாக கொஞ்சம் எலுமிச்சை சாறு விட்டுட்டு கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா சீனிப்பாகு வந்துட்டு ரெடி ஆயிரும். உங்களுக்கு விரும்பின அளவு தடிப்பமாக அந்த சீனிப்பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். சரியாக ஒரு ஹவருக்கு போகிறோம் பைப்பிங் பேக்கில் அந்த பேட்டரை போட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி உங்களுக்கு செஞ்சுக்கலும். அப்படி இல்லாட்டி கஷ்டம்டா கையாலையும் கூட செஞ்சுக்கலும். கத்திரியால் செய்கிறீங்கண்டா கொஞ்சம் நேரத்துக்கு போகிறோம் கத்திரியை இப்படி எண்ணெயில் நனைச்சிட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க, பொட்டாமல் கிடைக்கும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறம் எடுத்து உங்களுக்கு அப்படியே சீனிப்பாகில் போடவும் மேலும், அப்படி இல்லாட்டி மேலால் சீனிப்பாக ஊற்றவும் மேலும் விரும்பின மாதிரி செஞ்சுக்கலாம். இருந்தாலும் இந்த ஃபாஸ்டிங்கை வந்துட்டு பிரேக் பண்ணக்கல நிறைய இனிப்பு பொருட்கள் சாப்பிட்றத வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏண்டா அது எங்களோட இன்சுலின் லெவல்ஸை வந்துட்டு கூட்டி பசியை வந்துட்டு அதிகரிக்கிறதால நாங்கள் அப்படியே நிறைய சாப்பிட்டே இப்போம் அப்படின்ட்டு டாக்டர்ஸ்லேயே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போ ஒன்ஸ் இன் அ வைல் அந்த மாதிரி இந்த ரெசிபீஸ் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ நோம்பெல்லாம் எப்படி போகுது அப்படின்ட்டு கட்டாயம் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க. இந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.